ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஒரு 8 மாசமா ரிப்பீட்டடா தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நீங்க வியர் பண்ற நைட்டி எல்லாமே ஒன்னொன்னும் தனித்தனியா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. எங்க வாங்குறீங்க, என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? இப்படி கேக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கமெண்ட்லயே ரிப்ளை பண்ணிருப்பேன். இப்ப கொஞ்சம் தொடர்ந்து இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறதுனால ஓகே, இந்த வாட்டி வாங்குற நைட்டி எல்லாமே உங்க கூட டீடைலா ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. நைட்டியோ ட்ரெஸ்ஸோ சாரியோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான அசோகல்லா தான் வாங்குறேன். அதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த அசோகாக்குள்ள என்ட்ரு ஆகி ஒவ்வொரு செக்ஷன்லயும் 1 மணி நேரம் நின்னாலும் டைம் போறதே தெரியாது. அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு இது மட்டும் தான் வாங்க போறோம்னு நினைச்சு ஒரு கோலோட வந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஷாப்பிங் முடியும். இல்ல ரேண்டமா பாப்போம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் காணாது. பேஸ்மெண்ட்ல தான் நைட்டி செக்ஷனும் இருக்குது. இப்ப வந்திருக்கிற நியூ கலெக்ஷன்ல நமக்கு எந்த சைஸ் சரியா இருக்கும்னு பார்த்துட்டு ரேண்டமா கவரோடயே நம்மளுக்கு எது எது பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து வச்சிருவேன். பிறகு அதுல ஃபில்டர் பண்ணி எது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஓபன் பண்ணி பார்ப்பேன். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்வேன். ஆனா நம்ம காசு போட்டு வாங்குறோம், ஒன்னு வாங்கினாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓபன் பண்ணி பார்த்ததுல கிளாத் எல்லாம் ஓகே, நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்குங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி பில் போட கொடுத்துருதேன். எப்பவுமே ஷாப்பிங்னு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி ஒரு வெல்விஷரை கூட்டிட்டு போறது நல்லது. எனக்கு ட்ரெஸ் எடுக்க போது எல்லாமே ஃபைனல் பண்றது என்னவனா தான் இருக்கும். எது எனக்கு கரெக்டா இருக்கும், எது எனக்கு அழகா இருக்குங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கான ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்க இந்த வாட்டி நான் என்னென்ன நைட்டி சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ரேட்ல வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த நைட்டி எல்லாமே நம்ம டெய்லி வியர் பண்ணக்கூடியது. ஆனா தொட்டு பார்த்து எடுத்தாதான் நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது எல்லாம் தான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிற நைட்டி. எப்பவுமே டார்க் கலர்ஸா பிளாக், பிரவுன், ப்ளூன்னு எடுக்கிறது. இந்த வாட்டி கொஞ்சம் கலர்ஃபுல்லா எடுத்திருக்கேன். நைட்டியோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. பர்டிகுலரா இந்த ரேட்டுன்னு உங்ககிட்ட சொல்லல. ஆனா 500 to 900 ரேஞ்சில் உள்ள நைட்டிஸ். இந்த ரேஞ்சுக்கு நான் எடுக்கும்போது கிளாத்தும் நல்லா இருக்கும். ஒரு 2 வருஷம் நான் யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதே மாதிரி பிராண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு. எப்பவுமே இந்த பிராண்டு தான் இதுதான் நல்ல நைட்டின்லாம் பார்த்து எடுக்க மாட்டேன். கிளாத் பிடிச்சிருக்கா, கலர் பிடிச்சிருக்கா கண்டிப்பா எடுத்துருவேன். கிளாத்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாவே ஸ்வெட் ஆகும். அதனால எனக்கு வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி காட்டன் மிக்ஸ்ல தான் செலக்ட் பண்ணுவேன். நைட்டிங்கும் போது நம்மளுக்கு சைஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா தான் நல்லா இருக்கும். எக்ஸல் கரெக்டா இருக்கு அப்படின்னா டபுள் எக்ஸலா எடுப்பேன். கொஞ்சம் டெய்லர்ட்ட கொடுத்து அல்டர் பண்ணி வாங்கிக்கிடுவேன். அப்போ ஹைட்டும் கரெக்டா இருக்கும். நைட்டி வியர் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வீட்டுக்குள்ள வியர் பண்ண கம்ஃபர்டபுளானது நைட்டி தான். என்னோட லைஃப் ஸ்டைல உங்க கூட ஷேர் பண்றதுனால நீங்க எப்பவும் என்ன நைட்டிலே பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ வாங்கின நைட்டி எல்லாமே டெய்லர்ட்ட கொடுக்க ரெடி. தொடர்ந்து இனிமே வர வீடியோக்கள்ல இதே நைட்டிலே என்ன பாப்பீங்க.